வணக்கம். முருகப்பெருமானுடைய வாகனம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் மயில்னு சொல்லிடுவாங்க. ஆனால் முருகப்பெருமானுக்கு ஆடும் வாகனமாக இருந்தது. திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் அமர்ந்திருந்த கோலத்தில் இருக்கும்போது வெள்ளை யானையும் ஆடும் கீழே நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். சிவபெருமான் ஒரு தடவை நாரதரை கூப்பிட்டு ஒரு யாகம் வளர்க்க சொல்கிறார். நாரதரும் சிவபெருமான் சொல்லிட்டாருன்னு யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகத்துக்கு சில முனிவர்கள் அபவாயுங்கிற ஒரு பசுவை கூட்டிகிட்டு வராங்க. யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அபவாயுங்கிற பசு வயிற்றுலேருந்து ஒரு ஆடு பயங்கர சத்தத்தில் வெளியே வருது. அது வளர்ந்துக்கிட்டே போது அங்கே இருக்கிற யாகத்தில் இருக்கிற எல்லா முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையும் முட்டி தள்ளுது. 8 திசை பாலகர்களையும் முட்டி தள்ளுது. அப்படியே நேராக வைகுண்டத்துக்கு போகுது. வைகுண்டத்துலேயும் எல்லாத்தையும் முட்டி தள்ளுது. வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறார். இந்த விஷயம் முருகப்பெருமான் காதுக்கு போகுது. முருகப்பெருமான் அவருடைய வீரத்தளபதி வீரபாகுவை அப்படி கண்ணசைக்கிறாரு. வீரபாகு உடனே முருகன் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிட்டு நேராக வைகுண்டத்துக்கு போய் அந்த ஆட்டை பிடிக்க போகிறார். அந்த ஆடு வீரபாகுவை முட்டை வருது. வீரபாகு அவருடைய வீரத்தால் அது ஆட்டோட கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு முருகப்பெருமான் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. முருகப்பெருமானை பார்த்த உடனே ஆடு சாந்தமாகி முருகப்பெருமான் பக்கத்தில் வணங்கி நிற்கிது. உடனே முருகப்பெருமானும் ஆட்டின் மேலே ஏறி அமர்ந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார். இதுதான் முருகப்பெருமானுக்கு ஆடு வாகனமான கதை. நன்றி, வணக்கம்.